Welcome back to Gully Cricketer. மேட்ச் எங்க போச்சு? ரிஷப் பண்டால போச்சா, ஜஸ்டின் லாகரால போச்சா, யாரால போச்சுன்னே தெரிலங்க. ரிஷப் பண்ட் நீங்க ஃபார்ம்ல இல்லைங்கிறது புரியுது. அப்படின்னா நீங்க உட்காந்துருங்க, மேட்ச் விளையாடாதீங்க. ரோஹித் சர்மா டெஸ்ட் விளையாடுவார் தெரியுமா, ஆஸ்திரேலியா டூர் போகும்போது. நான் மேட்ச் விளையாட மாட்டாரு, ஏன்னா எனக்கு டச் இல்லைன்னு சொல்லி உட்காந்துருவார். அது மாதிரி உட்காந்துருங்க, ஒரு யங்ஸ்டருங்கனாச்சும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். என்ன ஒரு முட்டாள்தனமான செயல். நீங்கள் என்ன ஃபினிஷர் ரோலாக பண்ணியிருக்கீங்க. T20 இந்தியாவுக்காக ஓப்பனிங் ஒன் டவுன் ஆடிட்டு இருந்தீங்க. இங்கே வந்து நம்பர் 2 தான் உங்கள் பொசிஷனுங்கிறப்ப நம்பர் 7 வந்து ஆடுறீங்க. சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க ஆடன் மார்க்கரும் மிச்சில் மார்ஷும். 82க்கு நோ லாஸ், 9 ஓவர் தான் ஆயிருந்துச்சு. அதுலேருந்து பழைய லக்னோவாக இருந்தால், பழைய லக்னோனா ஒரு 2 மேட்ச் முன்னாடி லக்னோவாக இருந்தால் 200 230 அடிச்சிருக்கலாங்க. ஆனால் அவங்க அடித்த ஸ்கோர் எவ்வளோ தெரியுமா? 20 ஓவருக்கு 159 தாங்க அடிச்சிருந்தாங்க. அக்சர் பட்டேல் பாராட்டியே ஆகணும். ஏன் என்ன பண்ணாலும் கேட்குறீங்களா? மிச்சில் மார்ஷரும் ஏடன் மார்க்கரும் ஃபாஸ்ட் பவுலர்ஸாக நல்லா ஆடுவாங்க. அதனால் நான் பொறுப்பேற்றுக்கிறேன்டா, நான் போகிறேன்னு சொல்லிட்டு பவர் பிளேயில் 3 ஓவர் போட்டார். ஃபஸ்ட் ஓவர், தேர்ட் ஓவர், 5th ஓவர் சூப்பராக போட்டார். பவுலர்ஸை நல்லா ரொட்டேட் பண்ணார். செகண்ட் ஓவர் மிச்சில் ஸ்டார்க்கு கொடுத்தாரு, 4th ஓவர் சமீரா போட்டார், 6th ஓவர் முகேஷ் குமார் போட்டார்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ராட்டஜிஸ் கிளியராக வச்சுருந்தாரு. அப்படி இருந்தும் அவங்க அப்படி இப்படின்னு ஆடி பவர் பிளேக்கு 45க்கு 0 இருந்து 9 ஓவருக்கு 82க்கு 0 இருந்து இதுக்கு மேலே ஒரு ஓப்பனராக என்ன பண்ண முடியும் தெரிலங்க. பூரான் எல்லா மேட்சும் அவரால் அடிக்க முடியாது. 14 மேட்சுக்குன்னா 14 மேட்ச் எவனாலும் அடிக்க முடியும். 10 மேட்ச் அடிக்கலாம், 8 மேட்ச் அடிக்கலாம். எல்லா மேட்சும் அவரே அடிப்பார். ரிஷப் பண்ட் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் இடத்த நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அந்த சஞ்சு கோயன் வந்து தொந்தரவு கொடுக்குறாரா, இல்லை 27 கோடி உங்களை தொந்தரவு பண்ணுதான்னு தெரில. ஆனால் ரிஷப் பண்ட்னால தான் இந்த மேட்ச் முழுக்க போச்சு. நம்பர் 4 வந்து அவர் ஆடி இருக்கணும், இல்லையா பதோனியை முன்னாடி ஆகிருக்கணும். அது ஒரு முட்டாள்தனமான விஷயம். எப்படி ஒரு இம்பேக்ட் பிளேயராக பேட்ஸ்மேனாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இறக்குவாராம். என்னடா அதுக்கு பிளேன் லைன் எடுத்து ஆடுறாவனை என்னடா யோசிக்க மாட்டீங்களாடா? இது கூட பிரின்ஸ் யாதவ் தூக்கி இம்பேக்ட் பிளேயரில் வெயிட் பண்ண வை, அவன் டேரக்டாக ஆட வை. 5 பவுலர் தானே வச்சு ஆடுற. மார்க்கர் பார்ட் டைம் ஸ்பின்னர் தானே. ஏதோ போன வச்சு இந்த மேட்ச் விக்கெட் எடுத்துட்டா எல்லா மேட்ச் அவரால் பவுலிங் ஆக்ஷன் கொடுக்க முடியுமா? ஒரு மகா முட்டாள்தனமான விஷயம். சமத்து ராஜஸ்தானோட கடைசி ஒரு 27 ரன் அடிச்சு ஃபினிஷிங் பண்ணி கொடுப்பாரு. அந்த 27 ரன்லாம் நீங்கள் ஜெயிப்பீங்க. அதை அவர் தூக்கி நம்பர் 4 ஆயிடுச்சு. 6 பாலுக்கு 2 ரன்ல அவுட் ஆகிட்டு போறாரு. அவர் ஸ்பாட்டும் போச்சு, ஓன் ஸ்பாட்டும் போச்சு. பதோனி அவர் நல்லா ஆடிட்டு தான் இருக்காரு. அவர் வந்து பவர் ஹிட் இல்லைனாலும் 2 எப்படியோ தேத்திடுறாரு. அவர் இம்பேக்ட் பிளேயராக கொண்டு வருவாங்களாம். என்னடா விளக்கண்ண மாறி இருக்கு. சாரி கைஸ், அவ்வளோ கோவம் வருது ரிஷப் பண்ட் மேலே. என்ன பண்ணுறது, ஒரு ஃபார்மில் இல்லாத பேட்ஸ்மேனு, ஃபார்மில் இல்லாத கேப்டன் வந்து தேவையில்லாமல் ஃபீல்டிங் மேலே கோவப்படுவாங்க. மிஸ்ஃபீல்டு 2 டீமே பண்ணாங்க. ஆஸ் யூஷுவல் ஸ்டெப்ஸ் வந்து ஒரு வேல் கிளாஸ் ஃபீல்டர்னு நினச்சிட்டு இருந்தேன். போன மேட்ச் ஒரு கேட்ச், இந்த மேட்ச் ஒரு கேட்சை விட்டார். பிரின்ஸ் யாதவ் சின்ன பையன், நல்லா பவுலிங் போடுறீங்க நீங்கள், ஆனால் கேட்சு பிடிக்க தெரிலங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன், ஃபீல்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேட்ச்சு எங்கே போச்சு? சமீரா போட்ட அந்த ஒரு ஓவரில் தாங்க போச்சு. நோ லாஸ்ட்டில் 82க்கு இருந்தப்போ சமீரா 10வது ஓவர் போடுவார், விக்கெட் எடுப்பார். அங்கேருந்து சீட்டு கட்டு மாதிரி கர்ன்னு சரிஞ்சிட்டாங்க. அந்த ஸ்கோர் கார்டை படிக்கிறேன். மார்க்கரம் 52, மிச்சில் மார்ஷ் 45, பத்தோனி 36. இது பார்த்தீங்கன்னா 50, 80, 120, 130 ரன் இதில் வந்துச்சு. மிச்ச டீமாக சேர்ந்து வெறும் 29 ரன் அடிச்சிருக்காங்க. என்னத்தை சொல்கிறதுனே தெரில. ஆக்சுவலாக ரிசர்வ் பண்ணி எடுத்த ஒரு தப்பான முடிவுனாலையா, இல்லை ஜஸ்டின் லாகர் எடுத்த தப்பான முடிவா, இல்லை சஞ்சய் கோயன் அவர் பண்ண ப்ரெஷரான்னு தெரில. பாவம், அவர் ஒரு நல்ல பேட்டர். ரிசர்வ் பண்ணிட்டு ஃப்ரீடமாக விட்டு அவர் பாட்டுக்கு ஆடுவார். அவரை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. பட் 159க்கு 6 விக்கெட் இருந்தாங்க. 160 அடித்தா வின்னுங்கிறப்ப அபிஷேக் பூரலும் கருண் நாயரும் வந்தாங்க. நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. கருண் நாயர், நீங்கள் டொமஸ்டிக்கில் எந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதே மாதிரி நீங்கள் இதுலேயும் பண்ணணுங்க. அடித்து கொடுக்கணும், மேட்சை முடிக்கணும், நிற்கணும். அப்போ தான் உங்கள் நேம் இன்னும் பெருசாக வரும். கிரிக்கெட் ஒன் மோர் சான்ஸ் சொல்லி ட்வீட் பண்ணீங்க 2020. அந்த சான்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்ல பிளேயர் தான், உங்களுக்கு குறை சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் அந்த கொஞ்சம் அப்படியே கண்டினியூவாக கொண்டு போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல், எனக்கு எப்படின்னு நீங்கள் அவர் அடிப்பாருன்னு சொல்லிட்டு வேற லெவலில் ஆடினாருங்க. அபிஷேக் பூரல், நான் ஆடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு ஆடினாரு. கிளாசி ராகுல் எப்படி ஆடணுமோ அப்படி ஆட்டார். கொஞ்சம் மூமெண்டம் டவுன் ஆகும்போது அக்ஷர் பட்டேல் தான் 4 6. எல்ஏஜி மொத்தமாக அடிச்ச 6 4 தான். ஆனால் அக்ஷர் பட்டேலே 4 6 அடிச்சார். நிக்கோலஸ் பூரானை கழட்டிட்டிங்கன்னா உங்கள் டீமில் ஆளே இல்லைங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? சமீரா நல்லா போட்டார். முகேஷ் குமார் 4 விக்கெட் கிடச்சிச்சு. என்னை பொறுத்தவரை 2 விக்கெட் லக்கு விக்கெட் தான் சொல்லுவேன். ஏன்னா ரிஷப் பண்ட் இந்த அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கும்போது அவருக்கே தெரியாமல் அந்த பால் விட்டுருந்தா கூட கேஎல் ராகுல்கிட்ட போயிருக்கோம். எங்கேயோ வாங்கி எங்கேயோ அதிக்குது. இந்த மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் நான் யாருக்கு கொடுப்பேன்னா, ஆக்சுவலாக சமீராவுக்கு தான் கொடுக்கணும். என்னடா அவன் 3 ஓவர் போய் 25 ரன்னுக்கு 1 விக்கெட் தான் கொடுத்துருக்கான், அவனுக்கு போய் கொடுப்பேன்னு கேட்காதீங்க.
மேட்ச் அங்கே தான் போச்சு. அதனால் நான் அவருக்கு கொடுப்பேன். நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஐபிஎல் பார்க்கணும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.